Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 9ஆம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி. கமலா என்னும் ஸ்ரீ வைஷ்ணவ அம்மையார் சத்குருநாதரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். அவரது கணவர் அரசு உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய குடும்பம் முழுவதும் சுவாமிகளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தது. அந்த அம்மையார் சதா சத்குரு சேவையிலும் மற்ற சந்நியாசிகளின் கைங்கரியத்திலும் விவேக சூடாமணி கீதை முதலிய கிரந்தங்களை படிப்பதிலும் நாட்டம் கொண்டு தபோவனத்தில் தங்கி வந்தார். சத்குருநாதருக்கும் அவரிடம் அபரிதமான அன்பு உண்டு. தீபாவளி பண்டிகை சமயத்தில் குடும்பத்தினர் மிகவும் வற்புறுத்தியும் சென்னை செல்லவில்லை. சுவாமிகளுடனேயே தங்கிவிட்டார். பண்டிகை கழிந்த சில நாட்களில் திடீரென்று மிகவும் நோய்வாய்ப்பட்டு பிரக்ஞையை இழந்துவிட்டார். தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் கணவரும் பெண்ணும் மாப்பிள்ளையும் தபோவனம் வந்துவிட்டனர். வேண்டுமானால் சென்னைக்கு அழைத்து சென்று பெரிய ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்கலாம் என்று சுவாமிகள் கூறியதற்கு அம்மையாரின் பெண் ராதா, எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும். அம்மாவிற்கு சுவாமியை விட்டு எங்கும் செல்ல விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார். மறுநாள் மாலை அந்த அம்மையாரின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தது என்பதை அறிந்தார் குருநாதர். பாத பூஜையை சீக்கிரமே முடித்துவிட்டு அன்னை மண்டபத்திற்கு வந்துவிட்டார். ராதாவும் அவர் கணவரும் சுவாமிகளை அம்மாவுக்கு தரிசனம் கொடுக்க அழைத்து சென்றார்கள். கமலா அம்மையார் மரண தருவாயில் இருந்தார். அவரது கணவர் அவரது தலையை தனது மடியில் இருத்தி சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ என்று கீதை சரம ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பித்து துளசி தீர்த்தத்தை அவரது வாயில் விடும் தருணத்தில் சுவாமிகள் அங்கு வந்துவிட்டார். ஓம், அவளுக்கு சொல்ல வேண்டியது அந்த ஸ்லோகம் இல்லை. பிரயாண காலே மனசா சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக் ச தம் பரம் புருஷமுபைதி திவ்யம் என்று சொல்லிக்கொண்டு அந்த அம்மையாரின் வாயில் தமது திருக்கரத்தினாலேயே துளசி ஜலத்தை விட்டவுடன் அவர் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார். கதிரவனை போன்று ஒளிர்பவனை, அஞ்ஞான இருளுக்கு அப்பாற்பட்டவனை, பக்தியோடும் உறுதியான மனதோடும் யோக பலத்தோடும் புருவத்தின் மத்தியில் பிராணன் முழுவதும் வைத்து மரண காலத்தில் யார் நினைக்கிறானோ அவன் அந்த திவ்ய பரம புருஷனை அடைகிறான் என்பதுதான் சுவாமிகள் சொல்லிய அந்த ஸ்லோகத்தின் பகவத்கீதையின் உட்பொருள். சுவாமிகள் தாம் வந்த காரியத்தை முடித்து கொண்டு வெளியே வந்ததும் ராதாவும் அவரது கணவரும் குருநாதரை பிரதட்சணம் பண்ணி அவரை நமஸ்கரித்தார்கள். அந்த பெருந்துக்கத்தை பரிபூர்ண சரணாகதியுடன் ஏற்றுக்கொள்ள குருநாதரே தமது அருளை தந்தார். நமது சுவாமிகளுக்கு அல்லவோ அந்த பக்தை அடிக்கடி அவரிடம் செய்த பிரார்த்தனை தெரியும். அந்த அம்மையார் மேற்கூறிய ஸ்லோகத்தில் குறிப்பிட்டவாறு எப்படி யோகி தன் மரண காலத்தில் பிராணனை புருவத்தின் மத்தியில் நிறுத்தி உச்சந்தலையில் பிரம்மரந்திரத்தின் வாயிலாக வெளியேறுமாறு செய்வாரோ அவ்வாறே தனக்கும் ஏற்பட அனுகிரகிக்க வேண்டும் என்று அடிக்கடி பிரார்த்தனை செய்வார். அன்புடன் கமலாபாய் என்று அழைக்கப்படும் அந்த அம்மையாருக்கு அவர் பிரார்த்தனைப்படியே சுவாமிகள் கூடவே இருந்து அப்படியே நடக்குமாறு அருளினார்கள். மேலும் பல மற்ற அந்திம கிரியைகளும் குருநாதர் ஆகியபடியே நன்றாக நடந்தேறின. குருநாதர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்று தீவிர வைராகியத்துடன் இருந்த அந்த அம்மையார் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார் என்று கூறினார். ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு பக்தர் தவறாமல் பல காலம் வந்து சுவாமிகளை தரிசனம் செய்து வந்தார். ஒரு சமயம் ஏதோ ஒரு தடங்களால் பௌர்ணமி என்று ஆசிரமம் வர இயலவில்லை. மிகவும் ஆதங்கத்துடன் மறுநாளே தரிசனத்துக்கு வந்து நமஸ்கரித்தார். சற்று ஒதுங்கியது போல் தனித்து நின்றார். சிறிது நேரம் சுவாமிகளின் சன்னதியில் ஒரே அமைதி. தமது கிண்கிணி நாதம் எழுப்பும் குரலால் அந்த அமைதியை கலைத்த குருதேவர் அந்த அந்தரங்க பக்தனின் மனோநிலையை அறிந்து அவரது ஆழ்ந்த குரு பக்தியையும் மெச்சி அவரை இதமாக தேற்ற திருவுள்ளம் கொண்டு, இன்று சுதினம், நல்ல நாள், பௌர்ணமி என்று முகமலர ஆனந்தமயமாகி கூறினார். அந்த பக்தர் தன்னை தரிசிக்க வந்த நாளே தாம் பௌர்ணமியாக கருதுவதாக சொல்லிவிட்டார். பக்தனின் கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருகியது. அவருக்கு அபிராமி பட்டரை போல சுவாமிகளுடைய வாக்கும் உண்மையே.
அன்று பௌர்ணமியே என்ற திட நம்பிக்கை இருந்தது போலும். ஒரு நல்ல நாளில் சுவாமிகளின் திருமொழி, இன்று குருவாரம், நல்ல நாள், இன்று தெய்வமாகிய குரு எல்லாருடைய உள்ளத்திலும் ஊடுருவி இருந்து அவரவர் விருப்பத்தை அறிவார். குருநாதனை தெய்வமாக உறுதியுடன் நம்பி இருப்பதற்கு உற்ற பயனுண்டு. இது வெறும் சொல் அன்று, அது பயன் பெற்றவர்களுக்குத்தான் தெரியும். இதை அறிந்து அனுபவிப்பதற்கு தான் குருகுலம். அது அகங்காரம் போய் பணிவு கொண்டு அடியார்க்கு அடியாராக இருப்பவர்க்கு துணை செய்யும். அவரவர் கருத்து இசைவது போல், மனம் எண்ணுவது போல் ஆண்டவன் நிச்சயமாக துணை நிற்கும். குரு பக்தி இல்லாமல் ஒன்றும் அடைய முடியாது. உறுதியான நம்பிக்கை இருந்தால் குருநாதன் கருணாமூர்த்தியாகி தானாக நமக்கு அருள் கிட்டும்படி செய்வார். உள்ளத்தில் உள்ளன்போடு இருப்போர்க்கு குருநாதனின் கருணை ஊற்று பெருக்கெடுத்து தானாக அருள் கிட்டும். தெய்வம் எங்கும் நிறைந்தது. தெய்வமே குருநாதனாக வந்து அவரவர் மனதின் பக்குவத்திற்கு ஏற்றவாறு அருள் கிடைக்க செய்யும். இது சுவாமியின் பொன் வாக்கு. கல் உருகும், மண் உருகும், நிலம் உருகும், மனம் உருகும், வேதா பேத வகை உருகும், எல்லாம் மறந்து உருகும் என் குருநாதன் உரைத்த மொழியாம் என்கிறார் சுவாமிகள். குரு தமது சிஷ்யனுக்கு செய்யும் பேருபகாரம் அளவிடவே முடியாது. பல அரிய ஜென்மங்களில் சேகரிக்கக்கூடிய ஞானத்தை குருவானவர் தன்னை பரிபூர்ணமாக சரணடைந்த சிஷ்யனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அளிக்கிறார். அப்படிப்பட்ட குருவிற்கு சிஷ்யனால் இதற்கான கைமாறு செய்யவே முடியாது. இதையே ஸ்ரீ தேசிகர் ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணுகிலான், போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே என்ற பாசுரத்தின் மூலம் அருளி செய்துள்ளார். மனதில் அழகிய ஞானம் என்னும் விளக்கினால் அஞ்ஞானம் ஆகிய இருளை போக்கும் சத்குருவிற்கு பிரதி உபகாரம் என்ன செய்ய முடியும் என்பது சர்வஜனான எம்பெருமானுக்கே புறப்படாத விஷயமாம். அவரை புகழ்ந்து மகிழ்ச்சி அடைவதும் தியானிப்பதும் அவருடைய கீர்த்தியை பேசி பரப்புவதும் அவரிடம் உள்ள அன்பிற்கு போக்கு வீடாக செய்வதே ஆகுமன்றி அவரிடம் பெற்ற மகா உபகாரத்திற்கு ஈடாக மாட்டாது என்று உருக்கமாக சொல்கிறார். சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிக்கு ஜெய். நன்றி, வணக்கம்.